ஆனா ஒரு சாதாரண எதிர்ப்பை கூட நீங்க காட்டக்கூடாது. புழு பூச்சி மாதிரி அண்டி போய் கீழே கிடங்க, காலடிக்கு கீழ் நசுங்கி கிடக்கின்ற புழுக்களாக வாழுங்கள் அப்படின்ற செய்தியை அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த செய்தி தமிழ்நாட்டில் வேற மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக ஆட்சி என்பது, தமிழ்நாட்டினுடைய அரசு என்பது இந்து மக்களுடைய மத உணர்வுகளுக்கு எதிரானது, இந்து மக்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானது என்ற ஒரு விஷம பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு கல்கட்டாவில் தேர்தல் நடத்துறதுக்கு வந்தே மாதரத்தை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு, நான் சொல்றேன் நாட்டில் இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அரிசிக்கு வரி போட்டிருக்காரு. ஏற்றுமதி ஒரு பக்கம் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கு. இறால்ல இருந்து மருந்து பொருட்கள்ல இருந்து பிளாஸ்டிக்ல இருந்து துணிமணிகள்ல இருந்து எல்லாமே இந்த டாரிஃப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. டாலர் 90 ரூபாய்க்கு போயிடுச்சு, யூரோ 105 ரூபாய்க்கு மேல இருக்கு, பவுண்டு 120 ரூபாய்க்கு மேல இருக்கு. எல்லாமே உலக மதிப்பில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கின்ற இடத்தில், விமான சேவை படுத்துக்கிட்டு இருக்க இடத்துல எல்லாத்தையும் நீங்க டிக்கெட்டுக்கு திருப்பி கொடுன்ட்டீங்க. இந்த ஒரு வாரமா அவனுக்கு நஷ்ட ஈடுன்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை நிகழ்ச்சிகள் ரத்து, எத்தனை சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, எத்தனை பேரோட வேலை கெட்டு போச்சு, மன உளைச்சல் என்னாச்சு, இதுக்கெல்லாம் என்ன காம்பன்சேஷன் இருக்கு? கன்சூமர் கோர்ட்டுக்கு தான் போகணும், எத்தனை வருஷம் கழிச்சு வரும்? ஆகவே எல்லாவற்றையும் திசை திருப்புகின்ற விதமாக, நடைமுறைகளை மாற்றுகின்ற விதமாக நீதிபதிகளை பார்த்து எங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க. அதாவது நான் எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர் மேல இருக்கிற வழக்கெல்லாம் இவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு, அமித்ஷா முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த இந்த கேஸ் இருக்குல்ல, குஜராத்துக்கு பில்கிஸ் பானு கேஸ் இருக்குல்ல, நீதிபதி நாகரத்னா காரி துப்பி அனுப்பிச்சு.